2006 மூணாறுல நடந்த நிகழ்வு என்பது இதனுடைய தொடக்கம் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் இருக்கு. தனக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் எனக்கு வேறொரு காதலன் இருக்கான்றதை சொல்லாத அந்த வித்யான்ற பொண்ணு அப்பா அம்மா கிட்ட மறைச்சிட்டு ஹனிமூனுக்கு போற இடத்துல பின்னாடியே ஒருத்தனை கூட்டு போறா. பழைய ஆளை கூட்டு போய் போற இடம்லாம் எந்த இடத்துல உட்காந்துருக்கேன், அந்த இடத்துல உட்காந்துருக்கேன், இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு மொபைல்ல மெசேஜ் அனுப்பி அரவமற்ற ஆள் இல்லாத இடத்துக்கு அவனை கூட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு சென்னையிலிருந்து அழைத்து கொண்டு சென்ற காதலனை வைத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனார்ல, அந்த பையன் செய்த பாவம் என்ன? அந்த காதலில் அவனுக்கு பங்கு இல்லை. முன்னாடி இருந்த காதல் அவனுக்கு தெரியாது. உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எனக்கு வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு உறவு இருக்கு, எனக்கு திருமணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்றது உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை நீ செய்யல. கூப்பிட்டுட்டு போய் இவனை போட்டு தள்ளுறதுக்கு உனக்கு என்ன நெசசிட்டி, என்ன தேவை? அந்த இடத்துல அந்த பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் ஒரு கொலை குற்றவாளி. அந்த இடத்தில் உயிரிழந்த ஆண்மகன் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு அப்பாவி. இன்னொன்று சொல்கிறேன், அயனாவரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நம்ம நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருப்போம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு கல்யாணம் காலையில், சாயந்தரம் ரிசப்ஷன் நடக்குது. ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ் வருது மொபைலில். இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே பையனுக்கு வருது. பையன் வந்த உடனே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு போதே தகராறு பண்ணுறான். இது பூரா வருது, வேற ஒரு ஆளோட இருக்க வீடியோ வந்துருக்குதுன்னு தகராறு பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடக்குது. பொண்ணை கூப்பிட்டு போய் விசாரிச்சா, நான் வேற ஒரு பையனை விரும்பினேன், எங்கள் அப்பா அம்மா வற்புறுத்தி இந்த பையனை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, ஆகவே எங்கள் அப்பாவை பழி வாங்கிறதுக்காக நான் வேணும்னே இப்போ போட்டேன். இதில் பையன் எந்த வயதுலையும் இந்த பையன் என்ன பாவம் பண்ணான்? சரி, அந்த அப்பா என்ன பாவம் பண்ணார்? அந்த அப்பா ஒரு மரபுகள் வழியில் நீ வேணாமா, நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணின்னு கேட்குறது அவரோட உரிமை. நீ ஒத்துக்கோ, ஒத்துக்காம போ. அல்லது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஓடிப்போ. உங்களுக்கு தான் சினிமாவில் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, கல்யாணம் பண்ணாமல் குடும்பம் நடத்துறது எப்படி, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டில் தெரியாமல் வாழறது எப்படின்னு தான் மிகப்பெரிய இயக்குநர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. கல்யாணம் பண்ணிக்காமல் குடும்பம் நடத்துறது எப்படி? ஓடி போனாலும் தான் அப்புறம் பின்னாடி ஆளு இல்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் ஒன்றும் தெரியாமல் குடும்பம் நடத்துங்கன்னா அலை பாயுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காருல மணி சார். மணி சார் தானே கல்யாணம் பண்ணிக்காமல் வீடு குடும்பம் நடத்துறதெல்லாம் படம் எடுத்திருக்காரு.